தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உலகமே உன்னை வெறுத்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன். என் அன்பு உன்னை ஒருபோதும் கைவிடாது. தைரியமாயிரு. 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடவுள் என்னை உண்மையிலேயே நேசிக்கிறாரா? அப்படி என்றால் எனக்கு ஏன் இத்தனை கஷ்டம் என்று சந்தேகிக்கிறீர்களா? உங்கள் உணர்வுகளை நம்பாதீர்கள். தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். நமது இரட்சகர் இயேசுவின் சிலுவை பாடுகளை விட பெரிய அன்பு வேறு ஒன்றும் இல்லை. ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருக்கிற தமது அன்பை விளங்க பண்ணினார். சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அவர் அன்பு மாறாது. லாசரு வியாதிப்பட்ட போதும் இயேசு அவனை நேசித்தார். சில சமயங்களில் ஜெபத்திற்கு பதில் தாமதமாகிறதுனால் தேவன் உங்களை வெறுத்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. ஒரு தாயின் அன்பை விட இயேசுவின் அன்பு மிக பெரியது. அந்த அன்பை அறிந்து விசுவாசியுங்கள். உங்கள் உற்றார், சுற்றார், நண்பர்கள், அயலகத்தார் என இந்த உலகமே உங்களை வெறுத்தாலும் இயேசுவின் அன்பு உங்களை ஒருபோதும் கைவிடாது என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த விசுவாசம் உங்கள் பயத்தை விரட்டி உங்களை நிச்சயம் உயர்த்தும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் கர்த்தாவே, உமது மாறாத அன்பை நான் சந்தேகிக்காமல் விசுவாசிக்கிறேன். அந்த அன்புக்குள் என்னை மறைத்து கொண்டு பயமின்றி வாழ கிருபை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மரணாதா.